ஓம் சாந்தி. சமானம். अब घर जाना है. வீட்டிற்கு நான் செல்ல வேண்டும். பரந்தாம். எந்த வீடு? பரந்தாம். போயாச்சா? போகணுமா? போயாச்சு. அங்கேயே இருக்கணும். இப்போ அங்கே இருந்து தான் கேட்கணும். டைரக்டாக பாபாவுடைய மகா வாக்கியத்தை கேட்கணும். யோகாபியாசம். மன்மோகினி தீதிஜி, தாதிஜி, இவங்கெல்லாம் அந்த சம்பூர்ண நிலைக்கு நெருக்கத்தில் போக 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 காதில் ஒழிச்சிட்டே இருந்துதான் அபுகர் ஜானாஹே அபுகர் ஜானாஹே. எங்கே போய் உக்காந்தாலும் அதே சப்தம். இந்த வாரம் முழுக்க நமக்கும் அதே ஒலிக்கணும் காதில். எது? எங்கே போனாலும் காதில் என்ன ஆகணும்? அந்த சப்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். பாபா சொல்றார், மகா மந்திரத்தில் எங்கே சொல்லுவாங்க? காதில் சொல்லுவாங்க. மந்திரம் என்ன சொல்லுவாங்க? அந்த மந்திரத்தில் யாருக்கும் சொல்லாதீங்க. அது மாதிரி நம்ம இந்த மந்திரத்தை அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்காக இல்லை. இந்த மந்திரம் யாருக்கு? நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும், தயார் பண்ணணும். ஆத்மாவில் என்னெல்லாம் துரு கரை இருக்குது எல்லாத்தையும் வெளியேற்றணும். பாபா நினைக்கணும். ஒரு பாபா மேல அன்பு இருந்தாதான் அந்த சப்தம் ஒலிக்கும். இப்படி அன்பானவங்களோட சப்தம் கேட்டுகிட்டே இருக்கும்ல. கேட்டுட்டு இருக்குமா இல்லையா? அவங்க சொன்னது எப்பயோ சொல்லியிருப்பாங்க, ஆனால் அது என்ன ஆகும்? காதில் ஒலிச்சுட்டே இருக்கும். அதுமாரி பாபா அன்பானவர். அவரை எவ்வளோ நம்ம டீப்பாக புரிஞ்சுக்கிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், அவருடைய ஆழத்தில் போகிறோம். அந்த அளவுக்கு அவர் கொடுக்கக்கூடிய இந்த மகா வாக்கியம் என்னாகும்? நம்ம காதில் ஒலிச்சுட்டே இருக்கும். தன்னை சோதனை பண்ணி பார்க்கணும். வேறு எங்கேயாவது நான் சிக்கியிருக்கேனா, மாட்டியிருக்கேனா? நான் அபுகர் ஜானாகேன்னு சொல்கிறேன், ஆனால் என்னால் போக முடியல, டிராஃபிக்காக இருக்கு. டிராஃபிக், கீழே இறங்கிடுறேன், திரும்பி போகிறேன், டிராஃபிக். ஏன்னா இங்கே ஏதாவது ஈர்ப்பு இருந்தால் தான் என்ன ஆகும்? மேலே போக முடியாமல் கீழே வந்துடுது. பாபா நமக்கு இஷாரா கொடுத்த செகண்டில் எவர் ரெடி பாபா? அப்படியா? அப்படி இருக்கீங்களா? அல்லது பாபாட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு, பாபா இன்னும் கொஞ்சம் டைம் தருவீங்களா? இன்னும் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கவா? இன்னும் நான் தயாராகல பாபா, அப்படி கேட்பீங்களா? தனக்குள்ள போய் பார்க்கணும். 63 ஜென்மத்தினுடைய செட்டில்மெண்ட்டை இப்போ லாஸ்ட்ல பண்ண போகிறோம். பாருங்க, இப்போவே நிறைய பேருக்கு பெரிய பெரிய விஷயங்கள், ஒரு சிலருக்கு மட்டும் இல்லை, ஜாஸ்தி ஆகுது. எல்லாம் கணக்கு வழக்கு வர வர என்ன முடிக்கணும்ல, டைம் முடிஞ்சிட்டு. இயற்கையும் தயாராகிட்டு, அட்வான்ஸ் பார்ட்டியும் தயாராகிட்டாங்க, நம்ம தயாராகலை இன்னும். ஆத்மாவோட ஸ்திதி என்னங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட் அபியாசம். தனக்குள்ள அப்படியே போங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ அப்படியே நம்ம ஃபீல் பண்ண போகிறோம். இதை ஃபீல் பண்ணணும். நம்மளுடைய லாஸ்ட் மூச்சு, கடைசி நேரம், அந்த கடி, கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். கடைசி மூச்சு. இந்த கடைசி மூச்சில் யாருக்காக நான் இவ்வளோ காலங்களை கொடுத்தேன், யாருக்காக நான் இவ்வளோ காலங்கள் வாழ்ந்தேன், யாருக்காக இவ்வளோ காலங்கள் செஞ்சேனோ அவங்க என்னோட வருவதற்கு தயாராக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இருப்பாங்களா? கூப்பிட்டா வருவாங்களா? அவங்களுக்காக தான் நேரம் கொடுத்துருப்பீங்க, அவங்களுக்காக தான் தியாகம் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்காக எல்லாமே வாழ்க்கையில் செஞ்சிருப்பீங்க. எந்த மனிதனோ, எந்த வஸ்துக்கள், பொருட்களோ, எந்த வைபவங்களோ வர முடியாது. கடைசியில பிரம்மா பாபாவுக்கு கூட பந்தனங்கள் இழுத்துது கடைசி லாஸ்ட் ஸ்டேஜ்ல.
பாபா மகா வாக்கியம் கொடுத்தாரு. நிராகாரி பவ, நிர்விகாரி பவ, நிரகங்காரி பவன் வரதானம் கொடுத்துட்டு நேரா பாபா ரூமுக்கு வந்தாரு. வந்து உட்கார்ந்த உடனே தாதிஜியை கூப்பிட்டு கரண்ட் கொடுத்தாரு, சகாஷ் கொடுத்தாரு, வில் கொடுத்தாரு. அந்த கொடுத்த செகண்ட் பாபாவுக்கு சிவபாபா கிட்ட புத்தி பேசுறாரு. பாபா எனக்கு எல்லாமே நீங்க தான், நீங்க தான், நீங்க தான் பேசுறாரு. பேசிட்டே இருக்கும்போது இடையில அவருக்கு வலி உபத்திரம் இழுக்குது. கர்மபோக் இழுக்க தானே செய்யும், இழுக்குது. இன்னொரு பக்கம் குழந்தைகளுடைய ஞாபகம், நினைப்பு. அப்போ அவர் என்ன பண்ணாரு, இது ரெண்டையும் விட்டுட்டு அப்படியே பாபாட்ட பேசிக்கிட்டே இருந்தாரு. புத்தி ஃபுல்லா பாபாட்ட போயிட்டு பாபாட்ட பேச 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 இது ரெண்டுல இருந்தும் கனெக்ஷன் கட் ஆயிட்டு பறந்து போயிட்டார். செகண்ட் தான். டாக்டர் கூப்பிட்டு வரத்துக்குள்ளார ஆத்மா பறவை என்ன ஆயிட்டுது, பறந்து போச்சு. அந்த மாதிரி பாபா நினைவு. என்னுடைய கடைசி இறுதி நேரத்துல எல்லாருமே கை விட்டுடுவாங்க. அந்த நேரத்துல நான் தனியாகி விடுவேன். எதிலிருந்து? எல்லா பற்றுதலிலிருந்து, எல்லா கனெக்ஷனிலிருந்து நான் கட்டாயிடுவேன். அப்போ எனக்கு உதவி செய்யக்கூடியவர், என்னுடன் இருக்கக்கூடியவர், என்னை அழைத்து செல்லக்கூடியவர் என்னுடைய பிரியமான பாப்தாதா, பிராணேஸ்வர் பாப்தாதா. அவருடைய நினைவில் இப்பொழுது மூழ்குவோம். நினைச்சு பாருங்க, நம்மளுடைய பாடி இருக்குது, எல்லாரும் யோகா பண்றாங்க. ஆனா என்னோட இருக்கிறது யாரு? நான் பாபா கிட்ட இருக்கேன், இங்கே இல்லை. அடுத்து மூன்றாவது பயிற்சி. ஒரு நாளைக்கு 8 முறை 8 முறை 8 மணி நேரம் 8 முறை 5 நிமிஷம் 5 சொரூபத்தின் நினைவில் அப்படியே வரணும். சக்கரத்தை சுத்தணும். நம்ம தான் ஹீரோ, ஹீரோயின் பாட்டுதாரி, ஹீரோ பாட்டுதாரி. அங்கிருந்து ஆரம்பிச்சு எங்க வரணும்? ஃபுல்லா வரணும், சக்கரத்தை சுத்தி. அடுத்து இந்த விநாச காலத்தோட காட்சியை பாருங்க. எந்த காட்சி? விநாச காலத்தோட காட்சின்னு டைம்ல ரொம்ப இல்லை. பாபா எப்பயோ சொன்னது, முடிஞ்சு போச்சு. இப்போ கொடூரங்கள், கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. நேபாளில் ஃபோன் அடிச்சு சொல்றாங்க, பார்க்க முடியல எஸ்டர், கதறாங்க. இப்படியெல்லாம் நடக்குமா? வருது, நடக்குது. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க முடியுமா? ஆச்சரியப்பட முடியுமா? கல்பா கல்பா பார்த்துருக்கோம், அதெல்லாம் கிராஸ் பண்ணியிருக்கோம், போயிருக்கோம், பாஸ் ஆயிருக்கோம். கடைசி நேரத்தோட காட்சியை பாருங்க. லாஸ்ட் சின்னர் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வாங்க. எப்படிப்பட்ட மாளிகை, அது இது எல்லாம் அப்படியே விழுது. அட்டை பாக்ஸ் உடைச்சா எப்படி உடையும், அந்த மாதிரி எல்லாம் விழுது. பசு பக்ஷி எல்லா ஆத்மாக்களும் என்ன ஆகுறாங்க? இந்த பூமியை விட்டு கிளம்பிட்டாங்க. எல்லா ஆத்மாக்கள் சகிதம் கொசு கூட்டத்தை போல மேல பறந்து போறாங்க. இப்படி கொசு ஒரு கும்பல ஒரு இடத்துல அப்படியே பறக்கும் இல்லையா, அதே போல ஆத்மாக்கள் மேல போறாங்க. அப்ப என்னோட ஸ்திதி எப்படி இருக்கு? எதுக்கு பார்க்கணும்? நான் எப்படி இருக்கேன்? பயத்துல, பதட்டத்துல இருக்கேன்னா, பாபா நினைவுல நான் செட் ஆயிட்டேன்னா, கனெக்ட் ஆயிட்டேன்னா, அந்த அபியாசத்தை அப்படியே கொண்டு வரணும். தாரணா उपराम, ऊपर में राम, अदा उपराम. उपराम ना अर्थ है ना, ऊपर, ऊपर वाला राम. यार राम? शिव बाबा, அவர்தான் ராம். நம்மள யாரு? அவர் ராம்னா நாம யாரு? சீதைகள். நம்மோட ராமர்கிட்ட நம்ம இருக்கணும் சேஃபா. இது எல்லாம் நடந்துட்டு போகுது, நம்ம ஸ்திதி மேல இருக்கணும். உலகாய வஸ்து வைபவம் மனிதர்கள்
இதெல்லாம் கண் முன்னாடி மூழ்குறாங்க. எல்லாம் எல்லாம் போகுது, தண்ணியில போகுது. நீங்க படகுல இருக்கீங்க. படகு எங்க இருக்கு? படகு எங்க இருக்கு? தரையிலையா தண்ணியிலையா? தண்ணியில இருக்கு. ஆனா படகுக்குள்ள தண்ணி வரல. நீங்க படகுக்குள்ள இருக்கீங்க. படகு தண்ணியில இருக்கு. படகோட்டி யாரு? அவர்கிட்ட ஹேண்ட் ஒர்க் பண்ணியாச்சு. நம்ம வாழ்க்கை படகை கொண்டு போய் கரை சேர்க்கிறது யாருடைய வேலை? அவரோட வேலை. எவ்வளவு அழகான பாயிண்ட். நான் இந்த உலகத்தில் இருக்கின்றேன், உலகம் எனக்குள்ள இல்லை. நான் கடந்துட்டேன், விடுபட்டுட்டேன். புரியலையா பாயிண்ட்? புரியுது. நான் போட்ல உட்காந்துருக்கேன், சேஃபா உட்காந்துருக்கேன். போட்டுக்குள்ள தண்ணி வரல. சிந்தனைக்கு நான் வீட்டுக்கு போறதுக்கு என்னெல்லாம் தயார் பண்ணும்? பேக்கப், பெட்டி படுக்க ரெடி பண்ணி என்ன வைக்கணும்? என்ன ரெடி பண்ணணும் வீட்டுக்கு போறதுக்கு? எதெல்லாம் பேக் பண்ணணும்? இதெல்லாம் நல்லதா இருக்கும், அதானே பேக் பண்ணி வச்சுப்போம், புதுசா ஃப்ரெஷ்ஷா. அந்த மாதிரி நம்மளுடைய குணங்கள் இழந்தது எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிடணும், தயார். சின்ன ஒரு இம்மி அளவு கூட பலகீனம் இருக்கக்கூடாது, அப்படி பேக் பண்ணணும். அந்த நாலேஜ் இருக்கணும். எது என்னோட வரும், எது என்னோட வராது, அவ்வளவுதான். என்னோட வர்றது எது, என்னோட வராதது யாரு? பாட்டுல வரும் இல்லையா, நான் இவ்வளோ காலங்கள் யாரை என்னுடையவர்கள்னு நம்பினேனோ இப்ப புரிஞ்சிட்டேன் பாபா, யாருமே என்னுடையவங்க இல்ல. எதெல்லாம் என்னோட நினைச்சேன், மேரா மேரா நினைச்சேன், எதுவுமே என்னோடது இல்லை. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் பாபா. எந்தெந்த பழைய பொருள்கள்ல நான் மாட்டி இருந்ததுனால என்னால வாபஸ் வீட்டுக்கு தயாராக முடியாம இருந்தேன். இப்ப இருந்துட்டு இருக்கிறேன், இருந்துட்டு இருக்கிறேன். இப்போ இன்னும் மாட்டி இருக்குல்ல, சிக்கி இருக்குல்ல. நஷ்டமோகாகனா எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அது. பாபா சிம்பிளா எல்லாத்தையும் ஒன்று என்ன பண்ணிடுறாரு, பெரிய விஷயத்த, பிரம்மாண்ட விஷயத்த என்ன பண்றாரு, சிம்பிளா புரிய வச்சிடுறாரு. பிரியமான சாதகர்களே, நம்மளுடைய மம்மா பாபா தாதிகள் எல்லாருமே எல்லையற்ற அன்பு கொடுத்தாங்க எல்லாருக்கும். ஸோ அவர்களுடைய நினைவை நாம கொண்டு வரக்கூடிய நேரம் இது. சீக்கிரம் அவங்கெல்லாம் எல்லா ரூபத்திலையும் தன்னை தயார் பண்ணி பாப் சமான் ஆனாங்க. அதே போல நாமும் கூட அலௌகிகமான ஒரு சௌகாத், பாபா அலௌகிக கிஃப்ட் கொடுத்திருக்கார். அது என்ன? அலௌகிக பரிசு. அதை எடுத்துட்டு போறோம் இன்னைக்கு. அலௌகிக் பரிசு எது? இப்பொழுது உபராம் மேல இருக்கக்கூடிய உபராம்னா நீங்க தனித்திருங்கள், விடுபட்டவராக இருங்கள். ரெண்டாவது, மேலே செல்வதற்கு தயார் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி, எவர் ரெடி. இப்படி மம்மா லாஸ்ட் அந்த ஒவ்வொரு செகண்டையும் என்னுடைய இறுதி நேரம்னு எவ்வளோ சம்பாதிச்சுட்டு போனாங்க. அந்த மாதிரி தயாராக வச்சுக்கோங்க. இந்த பழைய உலகத்திலேருந்து நம்ம விடுபட போகிறோம். கண் முன்னாடி காட்சியெல்லாம் பார்த்துட்டோம், உணர்ந்துட்டோம். நம்மளுடைய அந்திம ஸ்திதியையும் உணர்ந்துட்டோம், பார்த்துட்டோம். தயாரிப்போம். ஓம் சாந்தி.